சரி, இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்ச ஒரு கட்சி 60 வருஷமா இருந்த ஒரு திராவிடர் கட்சி பேஸையே ஆட்டியிருக்குன்னு எல்லாம் இப்போ பரவிட்டது. இல்லைங்க, அப்படிலாம் ஆட்டம்லாம் இல்லைங்க. இப்போ எப்பயுமே பார்த்தீங்கன்னா 20% அப்படிங்கிறது எப்பயுமே ஆல்டர்னேட்டிவாக போட்டிருப்பாங்க. நோட்டாவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5-6% போட்டிருப்பாங்க. சீமானுக்கு 2% போட்டிருப்பாங்க. ஓட்டே போட மாட்டேன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. மற்ற கட்சிகளுக்கு மற்ற அமைப்புகளுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் 20% இருக்கும். எப்பயுமே மாற்றம் வேணும் அப்படின்னு ஒரு 20% வாக்களிப்பாங்க. இந்த முறை ஒரு நடிகராக இருக்கிறதுனால அவருக்கு அந்த மொத்தமாக அந்த வாக்கு விழுந்திருக்கு. அவ்வளோதான். அதையோடு சேர்த்து அதிமுக மேல் உள்ள ஒரு கோபம், வருத்தம் சேர்த்து அந்த வாக்கும் சேர்ந்து இவருக்கு ஷிஃப்ட் ஆயிருக்கு. ஒரு 5% 6%. அப்படிங்கும்போது இவர் ஒரு பெரிய ஃபியூஜ் நம்பராக எழுந்திரிச்சு நிற்கிறார். மற்றபடி ஆட்டம் கண்டுருச்சுலாம் ஒன்று. திமுக எங்கே ஆட்டம் கண்டுச்சு? திமுகவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்றைக்கி 4 முனை போட்டி, ஒரு மிகப்பெரிய கேம்பெயின், ஊடக வெளிச்சம், ஒரு பெரிய இளைஞர்களுடைய கேம்பெயின், இதெல்லாம் தாண்டி திமுக இன்றைக்கி ஒன்றும் வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்குது. அவருக்கு காரணம் அவர் குறி வைத்தது, விஜய் குறி வைத்ததை சிறுபான்மை வாக்குகள், விஜய் குறி வைத்த அந்த தலித்து வாக்குகள் எல்லாத்தையும் தாங்கியும் கூட இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்காக இன்றைக்கி திமுக தான் இன்றைக்கி வந்த கருத்து கணிப்புகளாக இருக்கட்டும், கேட்கக்கூடிய ஆட்களாக இருக்கட்டும், எல்லாரும் சொல்கிறது என்னது? திமுக வெற்றி பெறும். எத்தனை விதமான கூட்டணி அவங்க பாருங்கள். விஜய் ஒரு பெரிய ஒரு கேம்பெயின் பண்ணிட்டு இருக்காரு, பாஜக, அதிமுக, பல எதிர்ப்புகள் அத்தனையும் தாங்கி இன்றைக்கி இருக்குன்னா திமுகவுக்கான அந்த பேஸ் ஓட்டு, திமுகவுடைய அடிப்படை பாரம்பரிய ஓட்டை விஜய் டச் பண்ணவே இல்லை. அதுக்கு நிறையா சம்பவம் சொல்லலாம். ஒரு நம்ம ஃப்ரெண்டோட ஒருத்தர் வீட்டில் வந்து அவங்க அக்கா, அண்ணன், அம்மா, அண்ணன் அக்கா பையன் 4 பேர். அவங்க அக்கா பையன் கன்வின்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறான் 6 மாதமாக, நீங்கள் வந்து டிவி எக்ஸாம் போடணும். அவனுடைய பேச்சை கேட்க முடியாமல் வேறு வழியில் அவங்க இதுக்கு போயிடறாங்க, பூத்துக்கு போயிடுறாங்க. பூத்துக்கு போயிட்டு அந்த பையன் சொல்லியிருக்காங்க, உள்ளே போய் நான் ஓட்டு போட்டேன் டிவி கேட்க, நீங்கள் ஓட்டு போங்கன்னு. அவங்க 4 பேரும் உள்ளே போய் திமுக தான் போட்டிருக்காங்க.